பனை என்பது பாதுகாக்கப்பட வேண்டியது. பனை இன்று அழிந்து கொண்டு வருகிறது. தமிழக அரசு இன்னும் அதிக கவனம் செலுத்தி இந்த பனையினால் அது உடலை பாதுகாக்கின்ற அத்தனை பகுதிகளும் மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு காலையில கூட பத்திரிகை பாத்தீங்கன்னா பனை மரம் அழிந்து வருகிறது என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. தமிழக அரசு பனையை வளர்ப்பதற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் மொழியை வைத்து அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மனதோடு பேசுகிறேன் என்ற பேச்சுல எல்லா மொழியிலையும் அவர் வாழ்த்து சொன்னார். ஆக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மொழி நம்ம இணைக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனா முதல்வர் இன்னைக்கு உகாதி வாழ்த்து சொல்லும் போது கூட வட இந்தியா, தென்னிந்தியா, மற்ற மாநிலங்கள் என்று பிரித்து பேசுகிறார். ஆக மொழி நம்ம இணைக்க வேண்டுமே தவிர நம்ம பிரிக்க கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக பலமான கட்சியாக வளர்ந்து வருகிறது. இன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சிக்கு வர முடியாது. மக்கள் மிகுந்த மனவேதனையோடு நிற்கிறார். காலையில பேட்டியில செஞ்சுட்டு திமுக தாவேகா அப்படின்னு சொல்றதுக்கான எதுக மோடியா இருக்கலாம். ஆனா தம்பி விஜய் எதிரிலே இல்ல. அவர் கால் ஷீட் வாங்கிட்டு தான் நடிப்பாரு. அதே மாதிரி கால் ஷீட் வாங்கிட்டு தான் அரசியல் வேலைக்கே வராரு. கால் ஷீட்டை விட்டுட்டு கால் பதித்து அரசியல் செய்ய வேண்டும். இன்னொன்று, அவரோட வேலைக்கு திமுகவின் எதிர்ப்பை தீவிரப்படுத்துறது. பிஜேபி அவர் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று, மோடிஜி தமிழகத்தை பார்த்து ஓடிஜி மோடிஜியை கிண்டல் பண்றாரு. நான் சொல்றேன், தம்பி விஜய்ஜி நீங்க நடிச்சிட்டு இருந்தீங்க ஜி. கரோனா நேரத்துல விஜய் தம்பி மரியாதைக்குரிய மோடிஜி தான் நம்மளை எல்லாம் காப்பாத்தினாங்க தம்பி. அதனால விஜய்ஜி மோடிஜி மேல கொஞ்சம் மரியாதை வைங்க தம்பின்னு கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.